வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்கக்கூடிய விதமான ஒரு பேன்கேக் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த பேன்கேக் வந்துட்டு ஒரு 10 நிமிஷத்தில் நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், பிரேக்ஃபாஸ்ட்டாகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சுவையாக இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போது 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு ஆற வச்சு எடுத்துருக்கிறேன். அதை வந்து நல்லா இது போல் மசிச்சு எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன கட்டிகள் எதுவுமே இருக்கக்கூடாது, நல்லா மசிச்சு எடுத்துக்கணும். நம்ம பேன்கேக்குக்கு இதைத்தான் மெயின் இன்க்ரீடியண்ட்டாக யூஸ் பண்ண போகிறோங்க. இதே போல் கையை வச்சு இந்த சின்ன கட்டிகள் கொஞ்சம் கூட இல்லாத அளவுக்கு நல்லா ஃபைனாக மசிச்சு எடுத்துக்கோங்க. முழுசாக இந்த ரெசிபி செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு வெறும் 10 நிமிஷம் தான் டைம் ஆகும். இப்போது கிழங்கு நல்லா மசிச்சாச்சுங்க. இப்போ இதில் 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்குருவோம். நம்ம நார்மலாக வீட்டில் வச்சுருக்கிற அரிசி மாவு தான். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குருவோம். இது எல்லாத்தையுமே கையை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிடுவோம். இந்த உருளைக்கிழங்குல இருக்கிற ஈரப்பதமே இதெல்லாம் மசிக்கிறதுக்கு போதுமான அளவு இருக்கும். உங்களுக்கு காணலைன்னா கொஞ்சமாக தண்ணியை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதே போல் லைட்டாக தண்ணி சேர்த்துட்டு உங்களுக்கு தேவைக்கேற்ப நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பிசைஞ்சு இதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிறணுங்க. பாருங்கள், நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்துருச்சு. இந்த அளவுக்கு நமக்கு பதம் இருக்கணும். நமக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நம்ம இந்த உருளைக்கிழங்கு கூட அரிசி மாவும் மைதா மாவும் சேர்க்கும் பொழுது தான் நமக்கு இதே போல் பதம் கிடைக்கும். இது இருக்கட்டும். நம்ம இதுக்குள்ளே ஸ்டஃபிங் வச்சு எடுக்கிறதுக்கு கொஞ்சமாக சீஸ் துருவி வச்சுருக்கிறேன். நான் இன்றைக்கி வந்து mozzarella சீஸ் எடுத்துருக்கிறேன். இதில் ஒரு பெரிய சைஸ் பால் அளவுக்கு எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவு போல் உருட்டிக்கிடுவோம். லைட்டாக கையில் எண்ணெய் தடவிக்கிறலாங்க. நீங்கள் சீஸ்க்கு பதிலாக வேறு என்ன ஸ்டஃபிங் வேணாலும் வச்சுக்கலாம். இதை நல்லா உருட்டிட்டு இதே போல் கொஞ்சம் கைட்ட தட்டையாக தேய்ச்சி விட்டுக்குவோம். இந்த அளவுக்கு தட்டி விட்டுட்டு இதில் நம்ம துருவி வச்சுருக்கிற சீஸை நமக்கு தேவையான அளவு உள்ள ஸ்டஃபிங்க்கு எடுத்து வச்சுக்கலாம். இதே போல் வச்சுட்டு இந்த ஓரங்கள் எல்லாத்தையும் ஒன்று சேர்ற மாதிரி மடித்து விட்டுக்கோங்க. இதே போல் மடித்து இதை திருப்பியும் ஒரு பால் மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். எந்த பக்கமும் கேப் இல்லாத அளவுக்கு நல்லா இதே போல் உருட்டி எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை கொஞ்சம் மெல்லிஸாக நமக்கு வேணுங்கிற அளவுகளில் அந்த சீஸ் வந்துட்டு வெளியில் வந்துடாத அளவுக்கு லைட்டாக இதே போல் தட்டி எடுத்துக்கோங்க. ஓரங்களில் வெடிப்பு எதுவும் இல்லாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. இதே போல் நல்லா ஃபைனாக தட்டி எடுத்துக்கோங்க. எல்லாத்தையுமே நம்ம இது போல் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ தோசை தவா வச்சு அது சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கிடுவோம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம தட்டி வச்சுருக்கிற இந்த பேன் கேக்கை வந்து இதில் போட்டு விடுவோம். இதே போல் ஒன்று ஒன்றா போட்டுக்கோங்க. இது சீக்கிரமாகவே வெந்துருங்க. நம்ம உருளைக்கிழங்கெல்லாம் வேக வச்சு தான் எடுத்துருக்குறோம். அரிசி மாவு வந்து சீக்கிரமாகவே வெந்துடும். ஒரு 2 நிமிஷம் வெந்தால் போதும். ஒவ்வொரு பக்கமும் 2 நிமிஷம் வெந்தால் போதும். நல்லா 2 பக்கமுமே ஈவனாக வேகிற அளவுக்கு மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கோங்க. அடுப்பு வந்து சிம்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் நல்லா ஈவனாக வெந்து வரும். இது வெளியில் வெந்ததுக்கப்புறம் நமக்கு அந்த உள்ளே வச்ச சீஸ் எல்லாம் நல்லா
க்ரீமியாக வந்திருக்குங்க. அவ்வளோதான், ஒரு 5 நிமிஷத்தில் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்ச சீஸ் வந்துட்டு எப்படி மெல்ட் ஆகி இருக்குதுன்னு. நம்ம இது ஈவினிங் டைம் ஸ்நாக்காகவும் எடுத்துக்கலாம், இல்லை டிஃபனாகவும் எடுத்துக்கலாங்க. ரொம்பவே சுவையாகவும் இருக்கும், ஒரு ஹெல்த்தியான ரெசிபின்னு சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் சிம்பிளான ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.